அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்புமா சுவை நல்லாயிருக்கும். ரவை 2 டம்ளர் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், துருவன இஞ்சி 1/2 டீஸ்பூன். ரவையை வறுத்து எடுத்துக்கணும். இது வறுத்த ரவை, அதை அப்படியே எடுத்துக்கிறேன். வறுக்காத ரவைனா வறுத்து எடுத்துக்கணும். 2 டம்ளர் ரவைக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி தனியாக காய வச்சு எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுந்து, கடுகு, கடுகு நல்லா வெடித்ததும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி அளவு சேர்த்துடலாம். கொஞ்சம் நான் சூடான தண்ணியாக சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு 5 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் உப்புமா இலக்கமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, இஞ்சி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக கேரட் துருவல். இது வேணுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கையில் ரவையை கொட்டி கிளறிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ ரவையை கொட்டி கிளறலாம். இறுகி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாசத்துக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நெய் சேர்த்து கிளறேன். இப்போ ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவையாக இருக்கும். இது கூட சர்க்கரை, மல்லி சட்னி, கோசு மல்லியெல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.